அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள். அவரை போற்றுவோம், வணங்குவோம். அவர் தமிழகம் இருக்கும் வரை அவர் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும். அவருடைய பிறந்த நாளில் திருச்சியில் அவருக்கு சிலைக்கு மாலை அணிவித்ததில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேமுதிக சார்பாக அண்ணா அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் அதுதான், உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு 234 தொகுதிகளுக்கும் நம்ம சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கோங்க. அந்த வகையில் திருச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய கள ஆய்வு, அதாவது உள்ளம் தேடி இல்லம் நாடின்னு நிர்வாகிகள் சந்திப்பு, பூத் கமிட்டி அமைத்தல், BL2 அமைத்தல் என்று எங்கள் கழக வளர்ச்சியை நோக்கி ஆலோசனை கூட்டம் முடிச்சுட்டு, அதே போல் இன்றைக்கி திருச்சியில் இருக்கின்ற மணப்பாறை, முசிறி போன்ற தொகுதிகளில் ரத யாத்திரையும் முடித்து நேற்று கட்சியினுடைய 21வது ஆண்டு விழா. அதனால் மணப்பாறையில் ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறோம். இப்போ நாங்கள் தஞ்சாவூர் ஒரத்தநாடு போகிறோங்க. தஞ்சாவூர் முடித்து அந்த ஏரியா முழுக்க இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி மொத்தம் 2 ரோட் ஷோ, ஒரு மீட்டிங் இருக்குது. எல்லாம் முடிக்க எப்படி ஒரு 12 o'clock ஆயிரும். ஸோ இங்கே அண்ணாக்கு இன்னும் பிறந்த நாள் என்பதனால அவர் சிலைக்கு மாலை அணிவித்துட்டு எங்கள் பயணத்தை தொடரும். அவ்வளோதான். சவால்னா என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைச்சிருக்கிற 3 கட்சி தமிழ்நாடு முழுக்க நான் சொல்கிறேன். ஒன்று ஆளும் கட்சி, எதிர்கட்சி, இன்னொன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம். பூத் கமிட்டி என்பது ஒரு கட்சியின் ஆணிவேர். அது ரெடியானதான் நமக்கு தேர்தலுக்கு தயார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. BL2 என்பது கலெக்டரேட்டில் நமக்கு போட்ட அந்த பூத் கமிட்டி எல்லாம் கொடுத்து அவர்கிட்ட ஒப்புதல் ரசீது வாங்கும்போது, எல்லா தொகுதியிலையும் அந்த ஒப்புதல் ரசீது வரும்போது அதே ஒரு அங்கீகாரம் கட்சிக்கு. விஜய் பிரச்சாரத்தில் நிறைய கேஸ் போட்டிருக்காங்க, 3 மற்ற தலைவர்கள் வரும்போது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, பர்டிகுலராக அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் பிரச்சாரம் நடத்துகிற விதம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எதிர்கட்சி ஆளுங்கட்சி அவர் எதிராக நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி கிடையாது. இதே திருச்சிக்கு தான் அவரும் வந்தார். அது நம்ம ஒரு நடிகராக அவர் 25 வருஷம் கடுமையாக உழைச்சதின் விளைவாக இன்றைக்கி ஒரு உச்ச நட்சத்திரம். ஸோ அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் கேப்டன் கூட 1990 இதெல்லாம் நாங்கள் பார்த்து பழகிட்டோம். அதனால் இன்றைக்கி விஜய் பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். உங்கள் எல்லோரும் சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் கேப்டன் வரலாறு. அதனால் ஒரு உச்ச நட்சத்திரம், மக்களால் விரும்பப்படுபவர்களுக்கு இது மாதிரி கூட்டம் கூடுவது இயற்கை. அதை இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தா அவங்க இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரே நாள் 3 தொகுதிங்கிறாரு. ஸோ அதனால் அவங்களால ரீச் பண்ண முடியல. அதனால் இதெல்லாமே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா பப்ளிக் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், போக முடியலன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருக்காக வெயிட் பண்ணவங்க எங்களால் அவரை பார்க்க முடியலன்னு ஒரு பக்கம். இதெல்லாம் வரும். இதெல்லாம் இயற்கையான ஒரு விஷயந்தான். இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக க்ரௌட் வரும்போது இது எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். விஜய் பேசுனதுக்கு ஆளுங்கட்சி சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாமே அந்த மாதிரி எதிர்ப்பு ஆட்டினாங்க. அவங்க சொல்லும் போது விஜயகாந்த் அவர்கள் அவர் இதே நிலைமை தான் அவர் ஆரம்பித்தார், அவர் என்ன நிலைமை ஆனார்னு பார்த்தீங்கன்னா அதே நிலைமை தான் விஜயம் ஆவார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பதிலை காட்டமாக தெரியும். நான் அப்படி தான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா இன்றைக்கி விஜய் யார் 2 பேரை எதிர்த்து சொல்கிறாரு, ஒன்று திமுக, இன்னொன்று பிஜேபி. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன விஜயை தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க? அதனால் அவங்க அப்படி தான் குறை சொல்லுவாங்க. என்ன கேப்டனுக்கு என்ன குறைஞ்ச வருஷத்திலேயே முதல் ஆண்டிலேயே 8.33% ப்ரூஃப் பண்ணார். அடுத்த தேர்தலில் பார்லிமெண்ட்டில் 10.33 ப்ரூஃப் பண்ணார்.
குறைந்த கால வருஷங்களிலே எதிர்க்கட்சி தலைவர் அப்ரூவ் பண்ணியிருக்கார். அதனால் கேப்டனை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அது தவறான ஒரு கண்ணோட்டம், அது தவறான ஒரு விஷயம். கேப்டன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவர் தானாக கட்சி ஆரம்பித்து சுயம்பா வந்து உழைத்து அந்த ஒரு கட்சி தேமுதிக. அதனால் கேப்டனை யாரோடையும் கம்பேர் பண்ணவே கூடாது. கேப்டனோட சாயல் வந்து விஜய்கிட்ட நிறையா இருக்குது. அவர் பேச்சு இப்போ அதே மாதிரி பேசுறது அப்படி தான் பேசுகிறாரு. அரியலூரில் பேசும்போது காசு என்ன பண்ண காசெல்லாம் எதிர்பார்க்கல மாதிரி தான் பேசுகிறார். கேப்டனோட பேச்சு அப்படியே இருக்குது. இல்லை, இதில் நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்களாவே நம்ம மாறுவோன்றது ஒரு இது இருக்குது. ஸோ அவர் ஏன் அப்படி அவர் கேப்டனை தான் மனசில் வச்சு பேசுகிறாரான்றது நம்மளுக்கு தெரியாது. அவர் சொல்கிறத வச்சு நீங்களாக யூகங்களாக கேட்குறீங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே விஜய் சம்மந்தப்பட்ட அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியது விஜய் தான். அதை விட்டு எங்களை மாதிரி ஆளுங்ககிட்டே அதை பற்றி நீங்கள் தொடர்ந்து கேள்வி கேட்குறீங்க. முதல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தவறான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே 2 வாட்டி சொல்லிட்டேன், விஜயை பற்றியும் கூட்டணி பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க. பல இடங்களில் பல இடத்துல நான் அதை பற்றி சொல்லியாச்சு அப்படின்னு. நீங்கள் அதே தான் கேட்குறீங்க. கூட்டணி எல்லாம் நீங்கள் அந்த மாநாடப்பா அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்குது? உங்கள்கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்? இல்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. தலைமை ஒரு முடிவு எடுத்தால் நல்ல முடிவாக இருக்குன்றது அவங்க அதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு நம்ம கட்சி வளர்ச்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் முழு கவனம் செலுத்தி இப்போ வந்து ஒரு 80% எல்லா இடத்துலையும் முடிச்சிட்டாங்க. இன்னும் இருக்கிற ஒரு 20% இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கிற வேலையில் அவங்க மும்முரமாக இருக்காங்களே கண்டி மற்ற எதுவும் இல்லை. அடுத்து ஜனவரி 9 மாநாடு, அந்த மாநாடை எப்படி சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்கு இப்போ இருந்தே எல்லாரும் அந்த வேலையில் இருக்காங்க. அதனால் கூட்டணி என்பது தலைமை முடிவெடுக்கும் என்பது அவங்களுக்கு தெரியும். என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து ஒருங்கிணைக்கணுன்ற முயற்சியில் பாஜகவும் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க சார்பாக உங்கள்கிட்ட எதுவும் பேச்சுவார்த்தைகள் எதுவும் தொடங்கியிருக்காங்களா? எங்களுக்கு எல்லா கட்சியும் நண்பர்கள் தாங்க, சரிங்களா? அதனால் வந்து நாங்கள் கூட்டணி அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ளே போகலை. அது வரட்டும், அதுக்கான டைம் இன்னும் நிறைய இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எங்கள் கட்சியை நாங்கள் டெவலப் பண்ணோம். முதல்ல கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல். எனவே எங்கள் வளர்ச்சி எங்கள் கட்சியை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். கொஞ்ச நாள் எங்களுக்கு டைம் வேணும். இல்லை, தவறான ஒரு முன்னுதாரணங்க. இன்றைக்கி அண்ணாவுக்கு பிறந்த நாள். இங்கே அண்ணா சிலை பக்கத்துலேயே மது விற்கிறாங்கன்னா அப்புறம் இதை விட என்ன ஒரு நம்ம என்ன சொல்லணும்? இதை ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணம். ஆக்சுவலாக இப்போ என்ன டைம்? 10:15 தான் ஆகுது. அதுக்குள்ளே யார் இவங்களுக்கு டாஸ்மாக் கடைகளை திறக்கிற உத்தரவு யார் கொடுத்தாங்க? ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட்டும் காவல்துறையும் நிச்சயமாக கண்டிக்கணும். அந்த மாதிரி நபர்களை கட்டாயம் தண்டனைக்குள்ளாக்கணும். அப்போ தான் இது மாதிரி விஷயங்கள் கண்டினியூ ஆகாது. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அண்ணா சிலைக்கு எதிரிலேயே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இதை விட வெட்கக்கேடு ஒன்றும் கிடையாது. நன்றி நன்றி. பாருங்க